ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜி, இப்போ ஒரு மந்த்லி சேலரிடு பர்சனாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு ரூ. ஓகே. 10,000 வாங்குறான்னு வச்சுங்களேன். ஆ, ம். ஒரு ரூ. 5,000 சேவிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். கரெக்ட்டுங்களா? ஆனா ரூ. ம். ஆமா, 50,000 ஆமா. கரெக்ட். சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 5,000 10,000ங்கிறது சேமிக்கலாம். அது வந்து உங்களோட சேமிக்கலாம். ஓவரால் கமிட்மெண்ட்ட பொறுத்து நீங்க ஆல்ரெடி என்ன இஎம்ஐ என்ன வச்சிருக்கிறீங்க கரெக்ட். அப்படிங்கிறது. இப்போ ஒரு கரெக்ட். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பணம் நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? நீங்க ஒரு ரூ. 20,000 கரெக்ட். சேர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து 20,000 சம்பாதிக்கிறத ம். விட ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்பயுமே செலவு எப்பயுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரூ. இருந்துகிட்டே தான் 10,000 இருக்கும். கரெக்ட். சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மாசம் ஆகும். ம். ரூ. 10,000 சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். ஏன்னா நீங்க ஒரு ரூ. 1000 6 1500 மாசம். எடுத்து வைப்பீங்க. கரெக்ட். ஸோ ஆமாங்க. சம்பாதிக்கிறது ஆமா. நாட் ஈக்குவல் டூ சேவிங்ஸ். கரெக்ட்டுங்களா? ஏன்னா சேவிங்ஸ். சேவிங்ஸ் கரெக்ட். டைம் கரெக்ட். ஆகும். நான் ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு போனப்போ ஊர்ல வந்து ஆ, குலுக்கல் சீட்டு தான் நான் போடுவேன். சில பேரு ஏல சீட்லாம் போடுவாங்க. நான் வந்து அப்போ பக்கத்து ஏன்னா ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அவங்கள்ட்ட போட்டு தான் அந்த சீட்டு விழுந்திருந்த ஒரு லேண்ட் வாங்குனேன். ஸோ ஓகே. அந்த சீட்டு தான் என்னோட ஃபர்ஸ்ட் இருந்தது. ஒரு 7, 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட மேஜர் வந்து நகை சீட்டு, இல்லாட்டினா அந்த குலுக்கல் சீட்டு தான். இதுதான் என்னோட சேவிங்ஸு. ஓகே. 2017ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூர்ல ஒர்க்குக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கல்ச்சரே வேற. நம்ம நம்ம ஊர் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி ட்ரெடிஷனல் சேவிங்ஸ் தான் இருக்கும். பட் இங்க வந்து தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் தெரிய ஆரம்பிச்சோனையும், நானா போய் ஜெராதா ஆஃபீஸ் அப்ப அப்ப வந்து ஜெராதா ஆஃபீஸ் வந்து ஒரு சின்னதா இருந்துச்சு. ஆ, ஓகே. ரொம்ப கம்மியான எம்ப்ளாயீஸ் தான். அப்பதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு. அங்க போய் ம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நான் ம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு எந்த ஃபண்ட் சூஸ் பண்ணணும்னு தெரியாது. எத்தன கேட்டகரி இருக்குன்னு தெரியாது. ரெகுலர்னா, டைரக்ட்னா என்னன்னு தெரியாது. எந்த அளவுக்கு தெரியாதுன்னா, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் நம்பர் நெட்ல எடுத்து, அவர வந்து ம். நான் ம். டைரக்ட் பிளான் வாங்குங்கன்னு நான் அவர்ட்ட சொன்னேன் எனக்கு. நல்ல மனுசன் அவரும் வாங்குனாரு. ம். ஆ, ஸோ அப்படிதான் ஜி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணது தான். ஆ, இப்போ ஒரு 7, 8 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறையா கத்திருப்போம் அடிபட்டு. ஸோ அது லேர்ன் வந்து பண்ணிப்போம். நம்ம தமிழ் பேசும் மக்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது, நம்ம ஜென்ரலா பேசுறது தான் எப்பயுமே. கரெக்ட். நம்ம பேசுறத நம்ம இங்க பேசுனோம்னா, நம்ம ஒரு ரெக்கார்டிங்கா போட்டோம்னா, ஒரு 4 பேர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட் இது. ம். ஸோ நீங்க உள்ள வரப்ப ஜி ஓகே. உங்களுக்கு உங்களுக்கு எது கஷ்டமா இருந்தது? ஐ மீன் ஏதாவது புரியாம இருந்துச்சா? இல்ல இந்த மாரி கேஒய்சில இருந்தும் சரி, இல்ல எந்த ஃபண்ட் சூஸ் பண்றதுன்னு சரி, அந்த மாரி ஏதாவது இருந்துச்சா? ஜி என்னோட ஜர்னி உங்கள மாரியே தான் ஜி. சரிங்களா? நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து சேம் லைக் உங்க பேரண்ட்ஸ் மாரியே தான் ஜி. ரொம்ப கன்சர்வேட்டிவ்ஸ். முதல்ல வந்து சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் அதான். ம். கரெக்ட்டுங்களா? ஸோ சேலரி வாங்குன உடனே முதல்ல சேவிங்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் எடுத்து நானு அம்மா, அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க வந்து சீட்டு தான் போடுவாங்க. ஸோ மந்த்லி மந்த்லி சீட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஜி ஜென்ரலா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போகணுங்கிற ஐடியா வந்துருச்சு ஜி. சரிங்களா? நான் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது, இவங்க இந்த மாரி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னத வச்சு தான் நான் வந்தேன். ம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். மியூச்சுவல் ஃபண்ட் சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனேயும் நானா சும்மா ஃபண்ட்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி சேவ் பண்ணலாம்? சரி ஏதாவது ஒரு ஃபண்ட பத்தி ஏதாவது யாராவது சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபண்ட பத்தி நான் சர்ச் பண்ணும்போது, உண்மையா எனக்கு வந்தது ஐடியாலாம் எதுவுமே கிடையாது. ஈடி மணியோட ஸ்பான்சர்ட் லிங்க் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால நானு சரி ஓகே ஈடி மணி தான் ஈஸியா குடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். என்ன ஆப் ஜி போலாம் அப்படின்னு. நீங்க வந்து Zerodha அதெல்லாம் நீங்க சஜெஸ்ட் பண்ணீங்க. எனக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தது ஈடி மணி இருந்துச்சு ஜி. ஸோ ஓகே. எனக்கு இன்ஃபர்மேஷன் ஈஸியா கிடைச்சது. ஓகே. ஃபண்ட பத்தின இன்ஃபர்மேஷன் ஈஸியா கிடைச்சது. ஸோ ம். அதனால ஸோ நானு நீங்க ஈடி மியூச்சுவல் மணி ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து ஆப்ப டவுன்லோட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க. உங்க எஸ் ஃபோன்ல ஒரு கரெக்ட். நான் ஆப் வேணும். அந்த ஆப் நீங்க ஈட்டி ஆமா. மணி சூஸ் பண்ணீங்க இல்லையா? நான் ஈடி வந்து மணி எது சூஸ் சூஸ் பண்ணேன். பண்ணேன். நான் யூஸ் பண்ணது வந்து குவேரான்னு ஆமா. குவேரால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ம். இப்ப நான் எம்எஃப் சென்ட்ரல் தான் அதிகமா யூஸ் பண்றேன். ஓகே, ஓகே. ஓகே ஜி. ஸோ ஈட்டி மணி போட்டீங்க. ஆ, கேஒய்சி ம். உங்களுக்கு இருந்துச்சா? இல்ல நீங்க பண்ணீங்களா? இல்ல நான் பண்ணேன் ஜி. ஓகே. நான் ஈடி மணிய லாகின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதிலேயே சொன்னாங்க KYC டீட்டெயில்ஸ்க்கு என்னென்ன பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அ. ஸோ ஸோ இப்போ ஒரு எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் போடணும் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் முக்கியம். அது அந்த ஆப்பு. ஆ, அது ஆப். அந்த ஆப்பில நான் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இது நடந்திருக்கணும் கரெக்ட்டுங்களா? கேஒய்சிங்கிறது வந்து நடந்திருக்கணும். ஸோ கேஒய்சிங்கிறது வந்து நோ நடந்திருக்கும். யுவர் கஸ்டமர் கரெக்ட்டுங்களா? அது இருந்தா தான் எஸ் அவங்க கரெக்ட். இன்வெஸ்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க கரெக்ட்டா? ம். கரெக்ட், கரெக்ட். ஸோ நீங்க KYC வெரிஃபிகேஷன் முடிச்சா தான் உங்களோட எல்லா டிரான்சாக்ஷனும் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அது கேஒய்சிக்கு KYCக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? KYCக்கு ஃபர்ஸ்ட் இந்த பான் கார்டு ஸோ என்ன உங்க பான் சொல்லுவாங்க? கார்ட இல்ல வந்து அவங்களே நீங்க வீடியோ ஃபோட்டோ எடுத்து நீங்க அந்த ஆப்ல அப்லோட் ஃபோட்டோ எடுத்து சைன் பண்ணணும். ஓகே. அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பேஜ்ல பேர் இதெல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. அநேகமா நீங்க பான் ஆமா. நம்பர் குடுத்தா எனக்கு தெரிஞ்சு அதுவே ஆட்டோ பாப்புலேட் ஆயிக்கும். ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு நெனைக்கிறேன். ஆமாமாமா. உங்க பேர் இதுல. ஸோ நீங்க அப்புறம் ம். அதிலேயே வீடியோ வெரிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா? வீடியோ வெரிஃபிகேஷன் நீங்க கண்டிப்பா மேண்டேட்டரி. அது பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 டேஸ் என்னமோ எடுக்குறாங்க.
நீங்க ஒன்ஸ் வெரிஃபை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அவங்க ஆக்டிவேட் பண்ணிருச்சாங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி டன் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபண்டுக்குள்ள அதான் போகலாம். நீங்க போய் நீங்க எது எது ஃபண்டுக்கு போடுறது அப்புறம் அப்படிங்கிறத அங்க ஒரு எது பெரிய போடுறது என்ன ஆமா. அங்க ஒரு பெரிய பெரிய நம்ம ஒரு குழப்பமே இது ஜி. குழப்பமே. ஆமா, ஆமா. சரி ஜி. நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஜி. நம்ம விஜய் கூட இருந்துச்சு. ஓகே ஜி. சில இடத்துல ஆமா. இனிஷியல் வர ஆரம்பிச்சிரும் முன்னாடி. சில பேருக்கு இனிஷியல் பின்னாடி வரும். ஆ முன்னாடி வரும். ஏன்னா மேட்ச் ஆகாது கேஒய்சில. ஆ ஸோ விஜயோட கேஸ்ல வந்து நான் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, போய் எல்லா இடத்துலயும் மாத்துனாரு. பாஸ்போர்ட் கரெக்ட். வச்சு தான் மொத்தமா எல்லா இடத்துலயும் மாத்துனாரு. மொத்தமாவே மாத்துனாரு. பாஸ்போர்ட்ல அத கொண்டு போய் ஆதார்லேருந்து மாத்தி, ஆதார்லேருந்து பேனுக்கு மாத்தி, அவர் கடைசியா அந்த நேம் எல்லாம் ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து நேம் இருந்தா தான் அலோவ் பண்ணும். ஆ கரெக்ட். ஸோ நீங்க அது பார்த்துக்கணும். உங்க நேம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேஸ் நடந்துச்சு. இப்ப ரீசென்ட்டா ஒரு 1 மாசம் முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஓகே. இந்த மாரி இனிஷியல்லாம் முன்னாடி பின்னாடி தான் இருந்துச்சு. பட் நேரா ம், அவரு வந்து ம், ம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட போயிட்டாரு. அது வந்து யாருன்னா ம். ஐசிஐசிஐ. ஐசிஐசிஐ வந்து அவன் ஆஃபீஸே வச்சிருந்தான். ஐசிஐசிஐ ஓ! மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு. சூப்பர். ம், அங்க ம். போய் நான் நான் என்ன சொன்னேன் அவர்ட்ட, "நீ போய் பேசிரு. இந்த நேம் இஷ்யூலாம் சொல்லலாம்." ஏன்னா ஏன்னா நான் தான் ட்ரை பண்ணேன். அது அவர் மேட்ச் ஆகல. ம், ம். குவேர் ஆப்ல மேட்ச் ஆகல. ஸோ நான் கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டிட்டு போய் அவர் வந்து அங்க ஃபார்ம் எழுதி குடுத்துட்டு, அவங்களே கேஒய்சி பண்ணிட்டாங்க ஜி. நேம் வந்து ஓ! பேங்க்லயும் சூப்பர் ஜி. சரி, இதுலயும் இனிஷியல் வந்து முன்னாடி பின்னாடிங்கிறது மாறி மாறி தான் இருந்துச்சு. பட் அவங்க ம், ம், பண்ணிட்டாங்க. ம். ஸோ ஸோ மக்கள் என்ன ட்ரை பண்ணலான்னா, அந்த ஆப்ல வந்து எடுத்துக்கிச்சுன்னா வெல் அண்ட் ஓகே. சப்போஸ் இல்லன்னா, நீங்க டைரக்ட்டா கேம்ப்ஸ் ஆஃபீஸ் இல்லாட்டினா, ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க அங்க போயி, ஆமா. நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஓனா கூட பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவங்க ஒரு தடவ உங்களுக்கு ஒரு தடவ கேசி பண்ணா போதும் ஒரு ஃபண்டுக்கு. ஓகே, நெறைய ஓகே ஜி. ஏஎம்சி இருக்குது. நீங்க ஒரு கேஒய்சி பண்ணா போதும். ஜி, இப்போ நீங்க வந்து ஃபண்ட்ஸ் வந்து போடுறப்போ, எத்தன ஃபண்ட்ஸ் போட்டீங்க? ஓவர் த டைம் எவ்வளோ ஆச்சு? ஆ 1லேருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருந்திருப்பீங்கல்ல? ஆமா ஜி. நான் ஃபண்ட் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஐடியாலாம் இல்ல ஜி. ஆக்சுவலா நீங்க நான் உங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணேன். நீங்க தான் எனக்கு டைரக்ட் பிளான்ல சொல்லியே நீங்க தான் சொன்னீங்க. அ, ஓகேங்களா? எனக்கு டைரக்ட் ஃபண்ட்ஸ சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ம், நான் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ஃபண்ட்ஸ் எடுத்ததுக்கு ரொம்ப இனிஷியல் நான் ஒரு ஸ்மால் கேப் போட்டேன், ஒரு லார்ஜ் கேப் போட்டேன், ஒரு மிட் கேப் போட்டேன். ம், மொத்தம் 3 ஃபண்ட்ஸ் வச்சிருந்தேன் ஜி. ம். அதுக்கப்புறம் ஆ இன்னும் கொஞ்சம் சேஃபர் சைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஒரு கோல்டு ஃபண்ட் ஒண்ணு போட்டிருந்தேன். அப்புறம் ஆ கடைசியா டெப்ட் ஃபண்ட் நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஆ, ஆ. நீங்க வந்து மார்க்கெட் ஏதாவது கிராஷ் ஆச்சு, இல்ல நீங்க ஏதோ ஒண்ணு ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, டெப்ட் ஃபண்ட் வந்து உங்கள காப்பாத்தும் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம இனிஷியலா டிஸ்கஸ் பண்ணும்போது. அ, நீங்க சொல்றத வச்சு தான் நான் டெப்ட் ஃபண்டும் ஒண்ணு போட்டேன். ஸோ ஓகே. இந்த மொத்தம் 4 ஃபண்டுன்னு நெனைக்கிறேன். 5 ஃபண்ட் இருக்கு. ஆமா. ம். ஸ்மால் கேப்பு, லார்ஜ் கேப்பு, பரவால்ல ஜி. மிட் கேப்பு, நான் வந்து ஒரு டெப்ட். டூ அ 2017ல நான் ஸ்டார்ட் பண்றப்போ என்கிட்ட மொத்தமா 20 ஃபண்ட் இருந்துச்சு. நான் என்ன ஓகே. என்ன பண்ணுவேன், என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ், மிரே இவங்கலாம் பயங்கர ஓகே. ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஓகே. ஆக்சிஸ்ல 2 ஃபண்ட் ஒரு ப்ளூ சிப் வச்சிருந்தேன், ஒரு மிட் கேப் வச்சிருந்தேன். மிரேல ஓகே. வந்து அப்போ ஒரு எமர்ஜிங் ஃபண்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது ஒண்ணு வச்சிருந்தேன். ஓகே. அப்புறம் அவங்க ஃபோக்கஸ் ஃபண்ட் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது வச்சிருந்தேன். ஸோ அப்ப ஐடிஎஃப்சிலாம் இருந்துச்சு. ஏஎம்சி. ஆ ம், அது அது ம். அதுல ஃபண்ட் வச்சு அதாவது நான் நான் ஃபண்ட் வச்சிருக்காத ஏஎம்சியே இல்லன்னு வச்சுக்கங்களேன். எந்த எதுல வந்து எந்தெந்த ஏஎம்சில எதெல்லாம் டாப் பண்றானோ நான் அவன்ட்ட போயிடுவேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னா, ஸோ இப்ப நான் வந்து ஓகே. எனக்கு ஒரு 20% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு மிட் கேப்ல ம், நான் ம், பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். ம். சரி சூப்பரா ரிட்டர்ன் வருது நான் போயிடுவேன். இப்ப நீங்க ரூ. 1,00,000 எடுத்துட்டு போய் 10,000 10,000 10 ஃபண்ட்ல போடுறீங்க. அவன் ஆவரேஜா ஒரு 15% ரிட்டர்ன் தரான்னு வச்சுக்கங்களேன். ஒவ்வொருத்தனும் 15% ஓகே. ரிட்டர்ன் தரான்னா, நான் ரிட்டர்ன் 150% தரான். நெனச்சுட்டேன். நான் நெனச்சது ஓகே. எப்படின்னா, 150% அப்படி வரும் நெனச்சுட்டு. அப்படின்னு. பட் ஓகே. ஆக்சுவலா ம். பார்த்தீங்கன்னா, அது ஆவரேஜா 15 தான் வரும். ஏன்னா நீங்க 10,000 10,000 தான் கரெக்ட். போடுவீங்க. இப்ப நீங்க ரூ. 1,00,000 கொண்டு போய் கரெக்ட். ஒருத்தன்ட்ட போட்டு அவன் 15% குடுத்தாலும் ஒண்ணு தான். குடுத்தாலும் 10 ஒண்ணுதான். ஃபண்டுக்கு கரெக்ட். போடுறீங்க 10,000 10,000 அவன் வந்து கரெக்ட். 15 15% குடுத்தான்னா, அதுவும் ஒண்ணு தான். அதுவும் சொல்லப்போனா ஒண்ணுதான். இன்னும் ஒண்ணுதான். சொல்லப்போனா அங்க ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க சில ஃபண்ட் திடீர்னு ஒரு 5 குடுக்கும், சில ஃபண்ட் 20 குடுக்கும். இப்படி மாறி மாறி வரப்போ, ஆவரேஜ் டெர்ம்ஸ்ல ஓகே. உங்களுக்கு 10 வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க வந்து மார்க்கெட்ல இருக்கிற ஃபண்ட விட அண்டர் பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த தப்பு நான் வந்து கரெக்ட். பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓகே. ரீட்டெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மள மாரி நார்மல் மக்களுக்கு, அவங்களுக்கு வந்து ம். டியூரேஷன் இருக்கு, டைம் இருக்கு. எனக்கு இப்ப போடுற மணி 10 வருஷம் குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு மேல தான் வரணும். அப்படின்னா, அவங்க வந்து பெட்டர் வந்து இந்த மாரி இது வந்து இந்த வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் வந்துங்கிறது ஒரு வெப்சைட் ஜி. இங்க போயிட்டு வந்து ஓகே அவங்க ஜி. வந்து சர்ச் பண்ணிக்கலாம். எந்த ஃபண்ட் வந்து நல்லா ம். பண்ணுது அப்படிங்கிறத வந்து அவங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ம். இப்போ வந்து ஓகே ஜி. பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல வந்து ஒரு ஃபண்ட் வந்து ஒரு மாரி கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது இல்ல.
ஸோ என்னோட ம், அட்வைஸ் வந்து ம். பார்த்தோம்னா நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளோஸாக தான் வரும். நீங்கள் ஒரு லாங்கர் டியூரேஷனில் இவங்க நிஃப்டியை பீட் பண்ணியிருக்கலாம். இந்த ஓகே. 1 இயரில் வந்து அவங்க பீட் ம், ம், பண்ணியிருக்கலாம். ம். பட் ஒரு ஓகே. லாங்கர் ஹரிசான்ல எடுத்து பார்த்தீங்கன்னா லாங் லாங் இருக்குன்னா டேர்மில் ஒரு பெரிய ஒரு ஓகே. பெரிய மார்ஜினில் வந்து அவங்க பீட் பண்ணியிருக்க டிஃபரன்ஸ் மாட்டாங்க. இருக்காது. ம். பெரிய டிஃபரன்ஸ் ஓகே. இருக்காது. புரியுது. நீங்கள் ஆக்டிவ் ம், ம், ஃபண்ட்ஸ் ம். வந்து மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ போறீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் போய்க்கிங்க. ஏன்னா அங்கே வந்து ஓகே. ப்ராடர் ரேஞ்ச், அது வந்து ஒரு 150 ஸ்டாக் மிட் கேப்லேருந்து எடுத்து ஃபண்ட் மேனேஜர் ஒரு 50 ஸ்டாக்ல ஓகே. போடுவார். ஸ்மால் கேப்பில் 250 ஸ்டாக்ல சர்ச் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே போயிட்டீங்கன்னா ஃபண்ட் கேட்டகரி கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ளெக்ஸி ஓகே. கேப் வேணும்னா ஃப்ளெக்ஸி கேப்பு இதை அப்ளை பண்ணி நீங்கள் யாரெல்லாம் டாப்பில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க. ஸ்டார் ரேட்டிங் ஓகே. வச்சு போகாதீங்க. அந்த வருஷத்தில் யார் டாப் ஒன்றுன்னு போகாதீங்க. ஒரு ஒரு ஓகே. லாங்கர் டைம் பீரியடில் எவன் வந்து ஜாஸ்தி போய்க்கிறான் அப்படிங்கிறத வந்து கன்சிஸ்டண்டா பண்ணியிருக்கிறான். கன்சிஸ்டண்ட்டாக கரெக்ட். பண்ணியிருக்கிறாங்கிறத இந்த ரிட்டர்ன்ஸில் லாங் டேர்மில் போய் நீங்கள் இதை ஷார்ட் பண்ணி ஓகே. பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே ஜி. ஈக்விட்டி வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஈக்விட்டி வாங்க. நீங்கள் 5 இயர்ஸுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னா கோல்டு இருக்கு. ம். நீங்கள் ஆமாம் இதுலேயே கோல்டு நீங்கள் இங்கேயே கோல்டு யூனிட்ஸாக வாங்கிக்கலாம். கோல்டு என்ன ஓகே. ரேட்டில் தருதோ அதை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். இன்னொன்று ம். இருக்குது இதில் இந்த இந்த கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பாண்ட்ஸு. அந்த ஆம். அந்த ம். ஃபண்டும் நீங்கள் இங்கே வாங்கலாம். இங்கே போய் இந்த ஈக்விட்டியே நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக டெப்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. ம், டெப்ட்டில் ம். வந்து நீங்கள் உங்களுக்கு லிக்விட் ஃபண்டு, மணி மார்க்கெட் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே. சிம்பிளாக ஒருத்தருக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ம். ஈக்விட்டி வரீங்க, 5 இயர்ஸ்க்கு மேலே தான் எனக்கு ஓகே. பணம் தேவைப்படும். நான் ஒரு வீடு கட்டுறேன், கார் வாங்குறேன், இல்லை குழந்தை கல்யாணம் பண்ணுறேன், படிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஜெண்டாவோட வந்தீங்கன்னா ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஓகே. ஒரு ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்துற வரைக்கும் ஒரு ஃபண்டு போதும். ஓகேங்களா? ஓகே. அதுவும் ஃப்ளெக்ஸி ஓகே. கேப், ஓகே. மல்டி கேப் 2ல ஏதாவது ஒன்றில் நான் சொன்ன மாதிரி ஓகே. ஒரு ஆவரேஜாக யார் நல்லா பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு ஒரு 5 லட்ச ரூபா சேர்ற வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபண்டு வச்சுக்கோங்க. 5 லட்ச ரூபாய்க்கு ஓகே. மேலே போகுது அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஃபண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஏன்னா அப்போ தான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ம், வருஷமும் ரிவ்யூ ம், ம். பண்ணுவீங்க, இந்த ஃபண்டு பரவாயில்ல பண்ணுதா அப்படியா இல்லையான்னு. ஸோ அதுதான் ஈஸி. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சேவிங் ஆகிடுச்சுன்னா ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்கள் சேவிங்ஸ் போகுதுன்னா 3 ஃபண்டு. 3 ஃபண்டே ஓகே. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர்லேப்லாம் சேர்த்தனா அது 100 ஸ்டாக்குக்கு மேலே வரும் ஈக்விட்டியில். ஸோ ஓகே. அதுவே ஆமா. பயங்கர சேஃபு. நீங்கள் அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் இவங்க இவங்க வந்து இது இது இவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த என்ஐவியில் கழிப்பாங்க. ம், ம். அந்த ஓகே. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிம்பாங்க. அதுதான் நம்ம தேவையில்லாமல் கட்டிட்டு இருப்போம். சரிங்களா? ஸோ ஓகே. டெப்ட்லேயே அப்படி ஓகே. தான். நீங்கள் ஒரு காமன் மேன் என்ன சொல்ல இருந்தால் ஒரு 5 வருஷம் டியூரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டியூரேஷன் அவன் போட்டிருப்பான். ஒரு லாங்குன்னா ம், ம். ஒரு மீடியம் டியூரேஷன் ஒரு 5, லாங்குன்னா 5க்கு மேலே, ஓகே. ஓகே. ஷார்ட் டியூரேஷன்னா ஒரு 2, 3, லோனா ஒரு 1, அல்ட்ரா ஷார்ட்னால ஒரு 6 மாதம், லிக்விட்னா ஒரு 3 மாதம், மணி மார்க்கெட்னாலும் 3 ஓகே. மாதம். இதெல்லாம் வந்து இந்த டியூரேஷன் வந்து இதை பொறுத்து. ஓகே, 3 மந்த்ஸா இல்லை எவ்வளோ ஒரு நான் 6 போட்டிருக்கோம். மந்த்ஸா, ம். 1 இயரா, அதை பொறுத்து. புரியுது. ஓகேங்களா? ம். ஓகே இதை ஜி. விட்டுறீங்கன்னா கோல்டு ஜி. கோல்டு வந்து கமாடிட்டி, கோல்டு அண்ட் ம். சில்வர் 2 இருக்குது. நீங்கள் எது வேணுமோ ஓகே. போட்டுக்கலாம். ஸோ அந்த இப்போ நீங்கள் ஈட்டி மணி ஓகே. சொல்கிறீங்க, நான் குவேரா யூஸ் பண்ணுறேன் ஓகே. பார்த்தீங்களா? அங்கே போயிட்டு ம், நீங்கள் ம். ஜஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஈட்டி மணி போகிறீங்க அப்படின்னா எனக்கு எனக்கு லாகின் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஓகே. போகிறீங்க அப்படின்னா அதில் சர்ச் பார்னு ஒன்று வரும். இந்த மாதிரி சர்ச் பார் வரும். அதில் ம், நீங்கள் இங்கே ம், ஷார்ட் ம். லிஸ்ட் பண்ணுற ஃபண்டு வந்து ஓகே நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களே சர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ வந்து அது டைரெக்டாக ஓகே. இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் இதெல்லாம் எனக்கு ஓகே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு புரியல அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட அப்படியும் முடியல, அவங்களுக்கு யாரும் தெரில அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் ரெகுலர் ஃபண்ட் வாங்கிக்கலாம். அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து ஓகே. ஜாஸ்தி. ஏன்னா அவருக்கும் பே பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஓகே. பே ஓகே. பண்ணிட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஜி. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒன்ஸ் கேஒய்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபண்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபண்ட செலக்ட் பண்ணணும். ஆமாம், ஓகே. இதுக்கு மேலே வந்து இதில் வந்து ஒன்றும் இல்லை. நம்ம வந்து திமெட்டிக் ஃபண்டு, செக்டரல் ஃபண்டெல்லாம் இருக்குது கரெக்டுங்களா? நீங்கள் இந்த ஆமா ஜி. இந்த அது டிஃபென்ஸ் ஃபண்டெல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு போன வருஷம் நினைக்கிறேன். போன பிஎஸ்சி வருஷத்துல பிஎஸ்சி ஆமா ஜி. பிஎஸ்சி ஃபண்டெல்லாம் அப்படியே ராக்கெட்ல பறந்துட்டு இருந்துச்சு. டிஃபென்ஸ் ஃபண்ட்லாம் போன ஆமா. வருஷம் 100% ரிட்டர்ன் ஜி. நான் ஸோ ஒண்ணு வச்சிருந்தேன் ஜி. நான் ஒரு ஆமாம் பிஎஸ்சி ஃபண்ட் வச்சிருந்தேன். வச்சுருந்தீங்களே. ஒரு டெம்ப்டாக ஆமா, தான் ஆமா. இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? சி ரிட்டர்ன்ஸ் போகுது அப்படின்னு டெம்ப்டாக தான் இருக்கும். ம். உங்களுக்கு சிக்லிக்கலாக ப்ளே பண்ண தெரியும், கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டு கரெக்டாக எக்ஸிட் ஆக தெரிஞ்சா, எக்ஸிட் ஆகுது. ம். கரெக்டாக என்ட்ரி ஆகவும் தெரியணும், கரெக்டாக எக்ஸிட் ஆகவும் தெரியணும். அது தெரிஞ்சால் நீங்கள் செக்டரல் ஃபண்டில் போய் ப்ளே பண்ணலாம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் செக்டரல் ஃபண்டு. கரெக்ட். ஸோ பேங்கிங் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபார்மா இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. இது 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 கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் வேணும். எனக்கு அந்தளவுக்கு வேணாம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த ஃப்ளெக்ஸியில் மல்டி, ஓகே. இதில் இந்த 2ல் ஏதோ ஒரு இதெல்லாம் கேட்டகரியில் போட்டோம். ஒரு ம். ஃபண்டு. அதுக்கு ஓகே. இல்லைன்னா 2 இல்லைன்னா 3 உங்கள் பணத்தை பொறுத்து. ஓகேங்களா? நம்ம ஒரு ஃபண்ட எடுத்துட்டோம். சரி இதுதான் நான் போடப் போற ஒரு ஃபண்டுன்ட்டு முடிவு ஓகே. பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆ ஸோ, இப்போ அந்த ஃபண்டுல நான் என்னென்ன பார்க்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள்,
எங்க என்னென்ன கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பார்க்கணுமா? இல்ல இல்ல எக்ஸ்பென்ஸ் வேணாம் ரேஷியோ ஜி, வேணாம் பார்க்கணுமா? வேணாம் அதெல்லாம் வேணாம். எக்ஸிட் லோடு இல்ல எதுவும் வேணாம், அதெல்லாம் எதுவும் வேணாம். அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேணாம். ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தா நீங்க நம்மள மாதிரி அவங்க வந்து ஸ்டாக் பிக் பண்ணலாம். ஓகே. ஏன்னா இதை விட அதுல அதுல ஜாஸ்தி ரிட்டர்னு. ஓகேங்களா, நீங்க ஆ. கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்க ஸ்டாக்ல ஓகே. போடலாம். நீங்க அந்த அளவுக்குலாம் நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு யார் வருவாங்கன்னா, ஆஹ் அந்த மாதிரி எனக்கு அனலைஸ் பண்ணலாம் டைம் இல்லை, பட் எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்டோட எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நினைக்கிறதா வருவாங்க. ஓகே. நீங்க உள்ள போய் கம்பெனிஸ் ஓகே. பாத்தீங்கன்னா அந்த அவங்க ஓகே. எப்போ வாங்கினாங்க அந்த அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து, ம், ம், இப்போ ம். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ வாங்கி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எந்த வருஷம் வாங்கி அலோகேட் பண்ணி வச்சுன்னா நமக்கு தெரியும். அவங்க ஆவரேஜ் பிரைஸ் என்னன்னு நமக்கு நமக்கு தெரியாது. தெரியும். அதே தெரியாது. மாதிரி கரெக்ட். அவங்க வந்து ஒரு மாதிரி இருக்கும் வேற ஒரு ஃபண்டோட. ஓகே. எக்ஸிட் ரேட் வந்து ஒரு 0.2 0.3 அதிகமாக இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வேற எதுவுமே ஓகே. பார்க்க தேவையில்ல, நீங்கள் நம்பலாம் அவ்வளோதான். இப்போ ஃபார் ஓ. எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்கோவோ எடல்வைஸோ இந்த மாதிரி சில நிப்பானோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஒரு ஆவரேஜாக நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஓ. ஒரு கரெக்ட். 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் பீரியட்ல அவங்க டாப் 10க்குள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓகே. நீங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறவங்க அவங்க வேலையை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல இவ்வளவு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதை மட்டும் நீங்க கரெக்டா சூஸ் ஓகே. பண்ணிட்டு இப்போ இந்த எக்ஸிட் லோட் சொல்லுவாங்க ஜி. அது அதெல்லாம் பெரிய ஆமா. டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அந்த ஃபண்டோட ஓகே. ஆவரேஜ் பி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ரிட்டர்ன் கொடுத்தா நான் கூட இருக்கிறேன். ஒரு 1 இயர் கழிச்சு பார்ப்பேன். அவ்வளவுதான். நீ பூரா பண்ண அப்படின்னா நான் பார்ப்பேன். இன்னும் இன்னும் முடிஞ்சா இன்னொரு உனக்கு 6 மாசம் டைம் கொடுப்பேன். இல்ல இன்னும் 2 வருஷம் ஓகே. டோட்டலா ஒரு இன்னொரு 6 மாசம் கொடுத்து மொத்தமா 2 வருஷம் டைம் கொடுப்பேன். இன்னும் பூரா முடிச்சிடலாம். பண்றேன்னா ம். நான் மொத்தமா பணம் எடுத்துட்டு நீங்க அடுத்த ஃபண்டுக்கு மாறுறது பெட்ரு. வேற ஏன்னா பக்கம். ஆமா, நீங்க அவ்வளவுதான். திருப்பி நீங்க இன்னொரு ஃபண்டுக்கு மாத்தி அந்த இந்த ஃபண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஃபண்ட்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளவுதான். இது ஓகே வந்து ஜி. ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிறது பெட்ரு. நீங்க நீங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா நாலேஜ் இருக்கு அப்படின்னா மட்டும் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்ல தொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளெக்ஸி ஓகே. மல்டி கேப்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு அது எல்லாமே கவர் ஆயிடும். எல்லாமே கவர் ஆயிரும். ஆ கரெக்ட். அதாவது உங்களுக்கு நாலேஜ் மட்டும் இல்ல, உங்களுக்கு ரிஸ்க். இப்போ இப்போ நீங்க 1 லட்ச ரூபா போட்டீங்க, தூங்கி எழுந்திரிச்சு பாக்குறீங்க, ஒரு திடீர்னு பார்த்தா 10,000 காணோம். என்னடான்னா காணும். 10% கரெக்ட். மார்க்கெட் அந்த ஒரு வாரமா விழுந்திருக்கு. 90,000 பார்த்துட்டு ஓ இது இதனால தான் விழுந்திருக்கு, பட் பரவாயில்ல எனக்கு வந்து நான் ஒரு லாங்கர் டைம் தான் வச்சிருக்கிறேன்ட்டு நீங்க அடுத்த வேலையை உங்களால பார்க்க முடியும்னா மட்டும் மிட் ஸ்மால்குள்ள வாங்க. இல்லாட்டினா ஓகே. பெட்டர் வந்து ஃப்ளெக்ஸி மெல்ட்டி தான். அந்த மாதிரி தான் கரெக்ட். அப்புறம் அந்த சூப்பர் ஜி. இன்டர்நேஷனல் ஃபண்டுன்னு இருக்கு ஜி. ஆ, ஆ. நீங்க ஓகே ஜி. நாஸ்டாக் வச்சிருக்கிறீங்களா? ஆமா ஜி. நான் ப்ளூ சிப், நாஸ்டாக் 2 ஃபண்ட் வச்சிருக்கேன். ஓகே ஜி, உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்க அந்த அது யூஎஸ் மட்டும், அந்த சைனா ஆ. ஜப்பான் இதெல்லாம் வேணாம். யூஎஸ்ல வேண்டாம். வந்து ம். நாஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்டரல் ஃபண்ட் மாதிரி தான், ஐடி ஃபண்ட் மாதிரி ஆ. தான். ம். பட் ஓகே, நீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். நீங்க வந்து பட் பட் மேக் ஷூர் வந்து நீங்க வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா, மாசம் மாசம் கட்டுற மாதிரி ம். போடுறீங்க அப்படின்னா 8,000 ஓகே. ரூபாயாவது நீங்க ஒரு 7,000 ரூபாயாவது நீங்க வந்து இந்தியா ஈக்விட்டிஸ்ல போட்டுட்டு ஒரு ஓகே. ஒரு 2,000 ரூபாய் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஃபண்ட்ல ஒரு 1,000 ரூபாய் கோல்டில் ஓகே ஜி. பிரிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப பெருசா பிரிச்சிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசா வராது. ஓகே ஜி. ஓகே. ஸோ இப்போ நான் ஃபண்ட் முடிவு பண்ணியாச்சு. எல்லாம் ஓகே. ஸோ ம். என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஐபி சொல்றாங்க, லம்ப்சம் சொல்றாங்க. ஸோ நான் அப்ப எதுக்கு போலாம்? அதுக்கு 2க்கும் டிஃபரன்ஸ் என்ன ஜி? அதான் ஜி. ஓகே ஓகே, நீங்க ம். கேஒய்சி ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, கேஒய்சி பண்ணிட்டீங்க. நீங்க கேஒய்சி வந்து ஒரு முடிஞ்சிருச்சு. ஆவரேஜா எந்த ஃபண்ட் பண்றது பார்த்துட்டீங்க, கேட்டகரி சூஸ் ஃபண்டும் பண்ணிட்டீங்க, முடிவு பண்ணியாச்சு. அமௌண்ட்டும் ம். முடிவு பண்ணிட்டீங்க. எஸ்ஐபி பண்ணிட்டீங்க. எஸ்ஐபி போடுறதுக்கு அவனே வந்து அந்த அந்த ஆட்டோமேட்டிக் எடுக்கிறதுக்கு உங்கள்ட்ட ஒரு இது கேட்பான், ஆத்தரைசேஷன்லாம் கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ம். பண்றீங்க ஓகே. அப்படின்னா நீங்க வந்து ஒரு 5,000 ரூபாய் உங்களால மாசம் மாசம் கட்ட முடியும் அப்படின்னா நீங்க ம். போங்க. அடுத்த மாசம் சம்பளம் ஜாஸ்தி வருது, என்னால 6,000 ரூபாய் கட்ட ஆகும் அப்படின்னா நீங்க பண்ணணும். அந்த கரண்ட் எஸ்ஐபி நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல 6,000 ரூபாயா நீங்க மாத்தி ஓகே. போடலாம். இல்லாட்டினா 1,000 ரூபாய்க்கு மட்டும் தனியா அதே ஃபண்ட்ல நீங்க எஸ்ஐபி போடலாம். ஸோ நீங்க ரெண்டுல ஏதாவது ஓகே. பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஓகே. எனக்கு கான்ஸ்டன்டா கிடையாது, நான் ஒரு பிசினஸ் மாதிரி பண்றேன், நான் வந்து ஒரு ம். ம். சேலரிடு மாதிரி கிடையாது, இல்ல நான் வந்து சேலரிடு தான் பட் ஓகே. சைட்ல எனக்கு வேற இன்கம் வரும் அப்படின்னா நீங்க மாசம் மாசம் ஓகே. இவ்வளவுதான் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட கரெக்ட். நீங்க 5,000 ரூபாய்க்கு எஸ்ஐபி போடுவீங்க, உங்களுக்கு அந்த மாசம் 3,000 ரூபாய் கையில இருக்கும், அடுத்த மாசம் 7,000 ரூபாய் கையில வந்திருக்கும். இருக்கும். ம். ஸோ அப்போ வந்து பெஸ்ட் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த ஆப் சொன்னோம் இல்லையா குவேரா இடி மணி, ஸோ ஓகே. அந்த மாதிரி எம்எஃப் சென்டரில் இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளே ஆம். போனீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் யூனிட்ஸை. நான் ஒரு 10,000 என்டர் பண்ணி நீங்கள் அந்த ஃபண்டில் பை பண்ணுறப்போ அது வந்துடும். அது அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த சோ அமௌண்ட்டுக்கு வந்து யூனிட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் மாதம் மாதம் லாகின் பண்ணி ஓகே. பண்ணிக்கலாம், இல்லை டெய்லி லாகின் பண்ணி பண்ணிக்கலாம், இல்லை வாரம் வாரம் லாகின் பண்ணி பண்ணிக்கலாம். ஒண்ணும் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ்ஐபிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு எனக்கு கேஷ் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் பேங்க் ம். அக்கௌண்ட்டில் அப்படின்னா நீங்கள் அதுக்கு போங்க.
அப்படி இல்லைன்னா நீங்கள் வீக்லியோ மந்த்லியோ உங்களுக்கு எப்போ வேணுமோ எப்போ காசு வருதோ அப்போ லாகின் பண்ணி நீங்கள் அப் யூனிட்ஸ் வாங்குனீங்கன்னா ஒரு 2 3 நாள் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களோட அக்கௌண்ட் அந்த யூனிட்ஸ் 2 டேஸ் வந்து ஆகும் ஜி. 2 டேஸ் ஆமா. ஆகும். ஆமாம். சரி, நான் இப்போ அமௌண்ட்டும் போட ஆரம்பிச்சிட்டேன் ஜி. ஓகேங்களா? எஸ்ஐபியா லம்சமா முடிவு பண்ணிட்டேன். நான் அலோகேட்டும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த ஃபண்டை நான் வந்து ஏதாவது மானிட்டர் பண்ணணுமா ஜி? இல்ல நான் மார்க்கெட் ஏதாவது பார்க்கணுமா? சரி, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? நான் பீரியாடிக்கா அதை ஒரு ஒரு ஏதாவது மாதத்துக்கு செக் பண்ணணுமா? ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு காலம் பார்க்க வேணாம் ஜி. ஓகே. 1 இயர் ஜி. ஓகே. 1 இயர் நீங்கள் 1 இயராவது டைம் கொடுக்கணும் அந்த ஃபண்டுக்கு. ம். நீங்கள் ஃபண்டுக்கு. ஸ்டாக் ஓகே. நம்மள மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்மளோட ரிவ்யூ பீரியடை வந்து நம்ம நியூஸ் பார்க்கணும் மொதல் விஷயம். கரெக்ட். ரெண்டாவது வந்து ம். குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட் பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஓகே. நிறைய பண்ணுவாங்க. நம்மள மாதிரி ம். இண்டிவிஜுவல் ம். ஸ்டாக்கு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு அந்த தலைவலியில் இல்லை. நீங்கள் 1 இயர் ஓகே. ஒன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி ஸ்டாக்கு மாதிரி இவங்க அப்பப்பெல்லாம் விழுக மாட்டான். ஓகேங்களா? ஏன்னா இவன் ஒரு 60 ம். ஸ்டாக் ம். வச்சிருப்பான். ம். ஸோ அதனால நீங்கள் நம்பி இருக்கலாம். ஓகே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹைலி ஓகே. ரெகுலேட்டடுங்க. இப்போ நீங்கள் ஒரு சீட்டு போறீங்கன்னா கூட அவன் ஓடி போயிட்டானா ரொம்ப கஷ்டம். பட் இங்கெல்லாம் வந்து கரெக்ட். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைலி ரெகுலேட்டட் தான். அதே மாதிரி ஓகே. செபியே அந்த அந்த இதை மேனேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா செபிங்கிறவங்க. ஸோ ஸோ செபின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க ஜி. அவங்க வந்து இதை மேனேஜ் பண்ணி இவங்க அதை இது பண்ணிக்குவாங்க. இதை கண்காணிச்சிட்டே ஓகே. இருப்பாங்க. ஒரு இத்தனை இத்தனை ஃபண்டு இந்த ஃபண்டில் இத்தனை ஸ்டாக் இருக்கணுங்கிற ஒரு ரூலே இருக்கு. எனக்கு 15 20 ஓகே. தெரியல. ஓகே. 5%க்கு ம். ம். மேலேயோ இல்லை 10% என்னன்னு தெரியல. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக் இத்தனை அந்த அந்த ஒரு ஸ்டாக்ல நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வைக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால ஓகே. நீங்கள் ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து அது ஓகே. 1 இயர் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணா நீங்கள் ஒரு 1.5 வருஷம் கூட பார்க்கலாம். இன்னொரு மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்துட்டு பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு வேறு ஃபண்டில் எஸ்ஐபியும் சரி உங்கள் அமௌண்ட்டும் சரி விட்டுட்டு போகாதீங்க இந்த ஃபண்ட்லேயே. ஓகே. ஏன்னா ம். ஸ்லோவாக ம். வளரும் அப்புறம் இதுலேயே உட்காந்துட்டு ம். இருக்கிறதுக்கு. ம். ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்ட் மாற்றிடணும். தான். ஓகே. இப்போ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறான். மாற்றுறது ம். அப்படிங்கிறது கரெக்டான கால். வேற ஒருத்தர் நல்லா பண்ணுறான் என்ன விட. இப்போ ம். நீங்கள் ம். வச்சிருக்க ம். ஃபண்டு வந்து டாப் 10ல் ஒரு 5வது ஒரு 8வது இடத்துல இருக்கிறான்னா அது ரொம்ப ஓகே. ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் எதுவுமே டச் பண்ணாதீங்க. ம். அவன் எப்பயுமே ஓகே. டாப் ஒன்று வரணும்னா அது வாய்ப்பு இல்லை. அது எந்த ஃபண்டுமே பண்ணாது. வாய்ப்பில்ல. அது இருக்காது. எப்பயுமே ம். நடந்ததில்லை. தொடர்ந்து 3 வருஷம் ம். ஒருத்தர் டாப்ல ஒன்று இருந்ததெல்லாம் ரொம்ப ரேரு. நம்ம பார்க்க வேண்டியது நம்ம ஃபண்ட் கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா ஆமாஜி பண்ணுதா? ஆமாம். அவ்வளோதான். டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு கெயின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா ஓகே போட்டு ஜி. அதில் வந்து ஆ, 10,000 வந்துச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. நீங்கள் வந்து ஓகே. சாரி ஷார்ட் டைம் கெயினில் கட்டணும். கரெக்ட். ஒன் ஷார்ட் இயருக்குள்ள டெர்ம்க்கா? ஆமாம் 1 இயருக்குள்ள நீங்கள் ம். எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ம். சம்பாரிச்சிங்களோ அதில் வந்து 20%ன்னு நினைக்கிறேன் ஜி. அதில் வந்து 20, 20% 25 நெனைக்கிறேன் ஜி. ம். ம். அந்த ஷார்ட் டேர்ம் கெயினா நீங்கள் ஒரு 1.25க்கு மேலே அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. சாரி இது வந்து ஓகே. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு ஒன்று இருக்குது ஜி டேக்ஸில். ம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.25 லேக்ஸ் அதாவது 1,25,000 மேலே உங்கள் கெயின் அதாவது நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா ம். போட்டு 6,15 ஆயிடுச்சுன்னா இந்த 1,4 லட்ச ஓகே. ரூபாய்க்கு நீங்கள் 12% டேக்ஸ் கட்டணும். ஒரு வருஷம் பாஸ் ஆனதுக்கப்புறம். இது வந்து லாங் டேர்ம். ஓகே. ஷார்ட் டைம் ஓகே. கேபிட்டல் கெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 20% கட்டணும். அது வித்தின் 1 ஓகே. இயருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாலும் அது வந்து ஓகே. அந்த 1 இயருக்குள்ளே மட்டும். ஓகேங்களா? டெப்ட் ஓகே. ஃபண்டில் வந்து ஓகே. வர ஓகே. டெப்ட் ஃபண்டில் வர ரிட்டர்ன் வந்து உங்களோட நீங்கள் சம்பாதிக்கிறப்போ ஒரு டேக்ஸ் ரேட் வரும்ல. இப்போ நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆமா, ஆமா. சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30% டேக்ஸு. டாக்ஸு. 7,50,000 மேலே நினைக்கிறேன். கரெக்டு. 5 லட்சமோ 7,50,000 மேலே நம்ம ஆமா. டேக்ஸ் ரேட் ஸ்டார்ட் ஆகும். 7.5. ஸோ உங்கள் ஆமா. டேக்ஸ் லேபுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த இதை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸில் காட்டி டெப்ட் ஃபண்ட்ஸுக்கெல்லாம் கட்டிடணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நம்ம ஷார்ட் டெர்ம்ல வெளில வந்தோம்னா, எவ்வளோ எடுத்துட்டாலும் அதுல 20% கட்டி தான் ஆகணும். ஆமாம் ஜி. ஆமாம் 20% கட்டணும் ஆ அதில். அது கரெக்ட்டா நீங்கள் ஓகே. ஐடி டிக்ளேர் பண்ணுறப்ப கட்டி ஆகணும். ஆமாம். அதே மாதிரி ஜி ஓகே. நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் வந்து இது வந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு டெப் ஃபண்டுக்கு நான் என்ன சொன்னேன் இதுல நம்ம உங்கள் உங்கள் டேக்ஸ் ஸ்லாபில் வந்து நீங்கள் கட்டணும். நீங்கள் வந்து ம். இந்த பேலன்ஸ்ட் ஃபண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா அவங்களே ஒரு ஓகே. ஃபண்டு ஈக்விட்டி வச்சுருப்பாங்க, ம்ஹ்ம். டெப்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ஈக்விட்டி வந்து ஓகே. எனக்கு தெரிஞ்சு 60-70% அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அது ஈக்விட்டி ஃபண்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஓகே. அந்த ஓகே. நீங்கள் பிளெண்டான ஃபண்டு ஒரே ஃபண்டு தான் 2 இதை மேனேஜ் பண்ணுறாங்க நீங்கள் அதை ஆ. வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ம். ம். நீங்கள் வந்து அந்த ஈக்விட்டி ஃபண்டாக கன்சிடர் பண்ணி அதை கட்டணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ அப்புறம் ஜி புல் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது ம். விடுவாங்க. நிறைய என்எஃப்ஓ வரும். நீங்கள் அதெல்லாம் போக ஓகே. வேணாம். புதுசு புதுசாக ஃபண்டு பேரில் புதுசு புதுசாக 10 ரூபாய்க்கு வரும். வந்துட்டே 10 இருக்கும். ரூபா ம். என்ஐவி வந்து ம். சீப் கிடையாது.
ஸோ ம். ஒரு நார்மல் பர்சனுக்கு ஆல்ரெடி ஒரு 5 வருஷமா ஆல்ரெடி அவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ மந்த்லி ம். கேப்போ அது போதும். புதுசாக வர என்எஃப்ஓலாம் நீங்கள் கண்டுக்க வேணாம். 10 ரூபா எண்ணெய் வித் ஓகே. சீப்பும்பாங்க. அது அது வந்து அது வேணாம். அது அது சீப்லாம் கிடையாது. அதுல. ஓகேங்களா? 10 ரூபா எண்ணெய் 9 ரூபா ஓகே. கூட ஆகும். ஏன்னா அந்த டிஃபென்ஸ் ஃபண்டு புதுசாக ஒன்று விட்டாங்க பாருங்க மோத்திலாலில், அது ஆமா, படுத்துருச்சு. ஆமா. ம். அதுதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடுன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா நீங்கள் ஓகே. அவன் ஒரு டைம் வச்சிருப்பான். நீங்கள் ஒரு மாசமாவது ம். இருக்கணும் அவன்கிட்ட ம். பணம் கட்டிட்டீங்கன்னா. ஆ. அதுக்குள்ளே நீங்கள் வெளியே ம். வந்தீங்கன்னா அவனுக்கு நீங்கள் எக்ஸிட் லோடு கட்டணும். அதே ஓகே. மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் தான் மேட்ரு. அவன் என்கிட்ட ஓகே. 1.5% கூட வாங்கிட்டோம், எனக்கு அவன் 20% கொடுத்தா எனக்கு தான் லாபம். ஸோ அது எனக்கு தான் ரிட்டர்ன்ஸ் லாபம். மட்டும் கரெக்ட். நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஓகே. ஓப்பன் எண்டட் க்ளோஸ்ட் எண்டட்னு சொல்லுவாங்க. ம். நார்மல் நம்மள ம். மாதிரி ம். ஒரு காமன் மேனுக்கு க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்ட்லாம் வேணாம். ஓப்பன் எண்டட் ஃபண்டே போதும். ம். ஓப்பன் எண்டட்னா ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லாமே ஓப்பன் எண்டட். ஓகேங்களா? அதே மாதிரி ஓகே. growth ஓகே. வெர்சஸ் ஓகே ஜி. டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. growth போதும், ம். டிவிடெண்ட் தேவையில்லை. ஏன்னா டிவிடெண்ட் ஓகே. உங்களோட யூனிட்டை விற்று தான் அவன் கொடுப்பான். ஸோ growth வெர்சஸ் குடுப்பான். ம். டிவிடெண்ட்னா growth சூஸ் பண்ணிக்கிங்க. ரெகுலர் வெர்சஸ் ஓகே. டைரக்ட்னா உங்களுக்கு சுத்தமாக எதுவும் தெரியலனா நீங்கள் ரெகுலர் போயிடுங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதோ, ஓகே. நம்ம பேசுனதை வச்சு அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்களே ஆப் இன்ஸ்டால் பண்ணி டைரக்ட் ஃபண்ட் வாங்க ஆரம்பிச்சிடுங்க. கேவிசி முடிச்சுட்டு டைரக்ட் ஓகே. ஃபண்ட் வாங்க ஆரம்பிச்சிடுங்க. டைரக்ட் ஃபண்ட் தான் பெஸ்ட். ம். கரெக்ட். சரி ஜி. ஓகே மீட்டிங் ஜி. முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே ஜி. ஃபைனலாக நம்ம இதை முடிச்சிடலாம். ஓகே ஜி. பாலா, வேற ஏதாவது இருக்குங்களா இதில்? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ஜி. ஸோ ஐ ஐ திங்க் நாம இதில் நிறைய பேர் வந்து கோர்ஸ் அதுலாம் வித்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்பலாம் மெனக்கிட வேணாம். இது இவ்வளோதான் சிம்பிள். ஏதாவது புரியல அப்படின்னு நம்மள்ட்ட யாராவது வந்து இதில் கமெண்ட்லேயோ இல்லை வந்து தெரியல கமெண்ட்ல யூடியூப் எப்படி சொல்லுங்க. புஷ் ம். புஷ் பண்ணுதுன்னு தெரியல நம்ம வீடியோவை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கிறோம். சப்போஸ் ஆமா ஜி. யாராவது பார்த்து எனக்கு வந்து இந்த நாங்கள் சொன்னதில் டவுட் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு இந்த டவுட் இருக்குதுல்ல அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு கமெண்ட்ல வீடியோவை கூட சொல்லுங்க. பண்ணிக்கலாம். ம். ஓகே. ஓகே ஜி. நெக்ஸ்ட் வீடியோப்போ நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணிக்கலாம் ஜி. ஆமாம் ஜி. ஏதாவது நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா. வீக்லி ஒன்ஸாவது வந்து இந்த மாதிரி அப்போ கரண்ட் என்ன நாங்க ட்ரை நடக்குதோ பண்றோம் அதை கண்டிப்பா. பேசலாம். ம். கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசலாம். ஸோ இது வந்து மியூச்சுவல் ஓகே. ஃபண்டு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டும் பேசலாம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் இண்டிவிஜுவலாக ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல இண்டிவிஜுவலா நம்ம பேசலாம். தமிழ் மக்கள்லாம். ஸோ அதோட ஐடியா அவங்களுக்கு பத்தி. யூஸ்ஃபுல் ஆகிற சில விஷயங்களை நம்ம வந்து போக போக பேசலாம். அட்லீஸ்ட் வீக்லி ஓகே. ஒன்ஸாவது இது நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ தேங்க்ஸ் ஆமா ஜி. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க் யூ சோ மச் ஜி.